நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அடுக்கம் பெரியகுளம் பிரதான மலைச்சாலையில் ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் மண்சரிவு ஏற்படாமல் இருக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் சாயல் நீலிங் முறையில் பணிகள் தீவிரம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இதனை அடுத்து கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பெரும்பாலானோர் வத்தலகுண்டு பழனி பிரதான மலைச்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். மூன்றாவது சாலையாக கொடைக்கானல் அடுக்கம் வழியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையாக உள்ளது. இந்த சாலையில் மழைக்காலங்களில் அடிக்கடி மண்சரிவு ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த அடுக்கம் கும்பக்கரை பெரியகுளம் சாலையில் மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் மண்சரிவு ஏற்படாமல் இருக்கவும் மண்சரிவு ஏற்பட்ட 3 இடங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் தேர்வு செய்துள்ளனர். இதனையடுத்து சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்பம் மூலம் சாயல் நீலிங் முறையில் இந்த இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹிட்டாச்சி மூலம் மண்சரிவு ஏற்பட்ட மலைப்பாங்கான இடங்களுக்கு சமமான முறையில் சீர் செய்யப்பட்டது. இந்நிலையில் சீர் செய்யப்பட்ட இடங்களில் உள்ள சரிவு கொண்ட பகுதிகளில் முதற்கட்டமாக சுமார் 4 அடி மற்றும் 8 அடி உள்ள 32 இன்ச் கொண்ட ராட்சத இரும்பு ஆணிகளை துளையிட்டு செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. ராட்சத ஆணிகள் செலுத்திய பின்னர் ராட்சத ஆணியில் உள்ள துவாரங்கள் மூலம் சிமெண்ட் தூள்கள் மற்றும் சிமெண்ட் கூழ் உட்புறமாக செலுத்தப்பட்டு அதன்பின் ரசாயன உரங்கள், விதைகள், மண் இருக்கும் தன்மைக்கு ஏற்ப மருந்துகள் தெளிக்கப்பட்டு இறுதியாக பசுமை வலை போர்வைகள் விரிக்கப்பட்டு அதன் மீது புல்வெளிகள் போல் புற்கள் படர்ந்து வளர்ந்து இயற்கை எழில் கொஞ்சும் விதமாக பசுமை போர்த்திய மலைச்சரிவுகள் போலவும் மலை முகடுகள் போல மாறும் என தொழில்நுட்பவியாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த பணிகள் இன்று துவங்கி நடைபெற்று வரும் பணிகள் 1 மாத காலத்திற்குள் முற்றிலும் நிறைவடையும் என்று நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்களால் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சாலையில் மண்சரிவு ஏற்படாமல் இருந்தால் இந்த சாலையில் இப்பகுதி கிராம மக்கள், உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி பயணிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். வணக்கம். இப்போ நம்ம கொடைக்கானல் அடுக்கம் பிரதான சாலையில் இருக்கோம். நம்ம இந்த சாலையில் அடிக்க ஒரு தடவை மண் சரிவு ஏற்படுறது தவிர்க்கும் விதமாக புதிய முயற்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் பொன்னையா சந்திரன். சரிங்க சார். சார் இப்போ நம்ம புதிய முயற்சி எடுத்திருக்கோம். இது எங்களுக்கு எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு நீங்கள் சொல்லுவோம். சார், இந்த சிஸ்டத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாயில் நெயிலிங்குவாங்க. சாயில் நெயிலிங் வித் ஹைட்ரோ சீடிங் அப்படின்வாங்க. சாயில் நெயிலிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மண் சரிவு ஏற்படுவதெல்லாம் ரொம்ப சகஜம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எங்கெங்கே மண் சரிவு ஏற்படுதோ அங்கங்கே இந்த ரிபெட்மெண்ட் வால் இந்த மாதிரி வால் சிஸ்டமாகவே கட்டிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாலே எல்லா இடத்துலையும் அப்படியே கண்டினியூவாக கட்டிகிட்டே போயிருந்தோம்னா அப்புறம் மலை பிரதேசங்கள் ரொம்ப அந்த க்ரீனரின்றதே ரொம்ப எஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறை இவங்கெல்லாம் கேட்குறப்ப ஸோ நாங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம், சாயில் நெயிலிங்கிறது. இந்த சாயில் நெயிலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே அந்த மண் சரிவு ஏற்படுதோ அந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சி அந்த இடங்கள்ல அந்த அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப இந்த மண்ணை இவ்வளோ டிகிரி நம்ம கொண்டு போகணும், இத்தனை டிகிரி கொண்டு போகணும்னு சொல்லி அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப அந்த டிகிரி செட் பண்ணுவோம். இப்போ அந்த டிகிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப அந்த எவ்வளோ தூரத்தில் அந்த ராடு வரணும். நெய்லிங் அப்படின்றது 32 mm டயர் ராடு, ஹாலோ ராடு. ஸோ அந்த ராடு எவ்வளோ தூரத்தில் வரணும், எவ்வளோ ஸ்பேஸில் வரணும் அப்படின்றது எல்லாமே அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து மாறும். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைன் ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராட் ட்ரில் பண்ணுறது. இப்போ இந்த ட்ரில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் கிரவுட்டிங் சொல்லி ஒரு சிஸ்டம் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த ராடு வழியாக நாங்கள் அந்த சிமெண்ட் ஸ்லரி சிமெண்ட் அப்படின்வாங்க, அதில் சம் அட்மிக்சர்லாம் போட்டு உள்ள ப்ரெஷராக இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உள்ளே போயிட்டு உள்ளே எங்கேயாவது கேவிட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த. ஸோ அது எல்லாத்துலேயும் போய் இது போயிட்டு ஃபில் அப் ஆகிட்டு உள்ளே கூடிய அந்த ஹீலிங், இன்சைடு ஹீலிங் அந்த பண்ணுறது டோட்டலாக உள்ளே பூராமே பேக் ஆகிடுச்சுனால ஸோ அந்த ஸ்லைடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடும். டோட்டலாக ரொம்ப பேக்லேருந்து வர்றதுன்றது அது கண்ட்ரோல் பண்ணி நம்ம எவ்வளோ ஏரியா போகிறோமோ அந்த அளவுக்கு ஸ்லரி போய் டோட்டலாக பேக் பண்ணிடும். ஸோ பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே டாப் சாயில் இப்போ நம்ம அந்த ஸ்லோப் ரெடி பண்ணியிருப்போம். அந்த மேல் மண்ணு சரிய விடாமல், அந்த மேலே இருக்க மண்ணு அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, அதில் ஹைட்ரோ சீடிங்கிற முறையில் சீடிங் பண்ணுவோம். ஹைட்ரோ சீடிங்கிறது இதுக்கு ரிலேட்டட் அந்த மண் சரிவை தடுக்கும் முறையில் இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புல் வரும். ஆமா, இந்த மண்ணுக்கு தகுந்த புற்கள் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த மண்ணுக்கு தகுந்த புற்கள் தான் பயன்படுத்துவோம். இந்த மண் அரிப்பை தடுக்கிற அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பயன்படும். அந்த விதைகள் போடுவோம். ஸோ அது நாளடைவில் அந்த விதைகள்லாம் போட்டு டெய்லி நம்ம தண்ணி விடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளில்
அது முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு மேட் போடுவோம். மேட் போட்டு நம்ம ஏற்கனவே அந்த போட்டு வச்சிருந்த அந்த ராடில் அந்த மேட்டும் அந்த ராடெல்லாம் போட்டு நட் பிளேட் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிடும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நாளடைவில் போக போக அந்த ரெகுலராக அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண அந்த புற்கள்லாம் வெளியே வந்துடும். அந்த மேட்டை விட்டு வெளியே வரும். அந்த நாளடைவில் அந்த மேட்டு வெளியே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ராடு, இந்த மேட்டு, இந்த புற்கள் இது எல்லாமே சேர்ந்து டோட்டலாகவே இந்த இடத்துல எதுவுமே பிரச்சனை வராமல் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அப்ப இந்த மண் சரிவு வந்து ஏற்படாது. இப்ப நீங்க மண் பண்றது சரிவு, வந்து ஆமா. ஆனா இது எத்தனை இடத்துல சார் நீங்க பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில பண்ணியிருக்கோம், சரிங்க சார். வால்பாறையில பண்ணியிருக்கோம், கொல்லிமலையில பண்ணியிருக்கோம், ஏற்காடுல பண்ணியிருக்கோம். இன்னும் பிளேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல பண்ணியிருக்கோம், மகாபலிபுரத்துல பண்ணியிருக்கோம், நார்த்ல நிறைய சைட்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கொடைக்கானல்ல இதை முதல் வருடம் இது பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இந்த ஆமா. ஒரு இடத்துல இல்லாம என்ன எத்தனை இடம் சார் ஆய்வு பண்ணிருக்கீங்க? மொத்தம் இந்த வட்டம் 3 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். 3 இடத்துல பண்றோம். இப்ப இங்க ஒண்ணு பண்றோம். இது இல்லாம இன்னும் 2 இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த பணியெல்லாம் எப்ப சார் நிறைவடையும் உங்களுக்கு? இப்ப இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு இடங்கள் பணி முடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச 1 மாத காலம் ஆகும். அந்த 1 மாத காலம்ன்றது வந்து மழை எதுவும் ரொம்ப ஹெவி மழை இல்லாம இருந்தா கொஞ்சம் மழையினால தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மற்றபடி 1 மாத காலங்கள்ல இந்த ஒரு லொகேஷன் முடிஞ்சிடும். ஆனா அடிக்க தடவை நம்ம இந்த அடுக்க சாலை வந்து ப்ராப்ளமாவே இருந்துச்சு. இதை வந்து நெடுஞ்சாலைத்துறை ஒரு முக்கியத்துவம் எடுத்துதான் இதை பண்றாங்க. கண்டிப்பா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும்ன்றது வந்து சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பண்ண இடங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஊட்டி, வால்பாறை, ஏற்காடு, கொல்லிமலை எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கோம். அதுல எதுவும் இல்லை. இல்ல கிட்டத்தட்ட சார், கடந்த கொடைக்கானல் 5-6 மக்களுக்கு வருஷமா பண்ணிட்டு இது இருக்கோம். ஒரு முக்கியமான மாற்று வழி பாதை. ம், எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பழனி ம், பழனி பாதை, வத்தலகுண்டு பாதை இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இந்த பாதையை தான் யூஸ் ம், பண்ணணும். ஆனா திடீர் நம்ம வரும்போது இந்த மண் சரிவு ஏற்படுறதுனால ம், இங்கிட்ட பயந்துட்டு மக்களே வர மாட்டாங்க. ம். இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே இல்லாத அளவுக்கு வரும்ன்றது கண்டிப்பா இந்த மக்களுக்கு மெத்தட்ல போனோம்னா இந்த ப்ராப்ளங்களை அவாய்ட் ஒரு பண்ணிடலாம். கொடைக்கானலுக்கு ஒரு மக்களுக்கு வரப்போற